இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, நியாயத்தின் உலகம் அருளை மறந்த மனிதன். நியாயத்தின் உலகம் அருளை மறந்த மனிதன். ஆம், இன்று தான் செய்வதெல்லாம் சரி என்ற உணர்வோடு நியாயம் நியாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உலகம் எல்லா வகையிலும் இதய மாற்றத்திலே அருள் வேண்டும் என்பதை நினைவுபடுத்த தான் இன்றைய வார்த்தை அழைப்பு விடுக்கிறது. எனவே அந்த வார்த்தைக்கு செவிமடுத்தவர்களாய் நமது இதய மாற்றத்திலே முழுமையாக இறைவனின் அருள் வேண்டும் என்ற செயலோடு வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, இன்றைய மனிதன் நியாயம் என்ற வார்த்தையை பெரிதாக கூச்சலிடுகிறான். ஒவ்வொருவரும் நான் தான் சரி என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், எவரும் பாவம் செய்தவர் இல்லை, எல்லோரும் கடவுளின் மகிமையிலிருந்து அருளிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதைத்தான் ரோமையர் 3:23 சொல்லுகிறார். அதாவது நியாயம் எவரிடமும் முழுமையாக இல்லை. நம்மை மீட்பது நம் செயல்களால் அல்ல, கடவுளின் அருளால் தான். இதுதான் நமது விசுவாசத்தின் இதயம் என்பதை நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆக இன்றைய முதல் வாசகத்திலே அதாவது தீர்ப்புக்கு அப்பாற்பட்டதாக கடவுளின் நீதி அறிவு வெளிப்படுகிறது என்பதை நமக்கு பவுலடியார் சொல்லுகிறார். அது என்ன அர்த்தம்? கடவுள் மனிதனின் சட்டத்தின் அடிப்படையில் அல்ல, அருளின் அடிப்படையில் நியாயப்படுத்துகிறார். நம்பிக்கையின் வழியாக கடவுளின் அருளை ஏற்றுக்கொள்ளும் இதயமே நியாயமுள்ள இதயம். புனித அகஸ்டினார் சொல்லுவார், அருளின்றி நாம் எதையும் செய்ய முடியாது, அருளே நம்மை நியாயப்படுத்துகிறது. அவர் சொல்வது போல அருள் என்பது கடவுளின் நம்பிக்கையற்ற அன்பு. நாம் தகுதியில்லாத போது அவர் நம்மை நேசிப்பது. இதுதான் நமது மாட்சியின் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. ஆக இயேசு நமக்கு சொல்லுகிறார், வெளிப்புற நியாயத்தின் முகமூடி, வெளிப்புற நியாயம் சொல்லி ஒரு வகையான முகமூடியை அணிந்து கொள்ளுகிறார். அதான் நற்செய்தியில் பார்க்கும், நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை அமைக்கிறீர்கள், ஆனால் அவர்களை கொன்றவர்களின் பிள்ளைகள் நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்கிறார். அவர்கள் நியாயத்தை வெளிப்புறமாக காப்பாற்றினார், ஆனால் இதயத்தின் சத்தியமில்லை. இயேசு இவர்களின் இரட்டை முகத்தை கிழித்து வெளிப்புறமாக சொல்லுகிறார். அவிழத்தரசா சொல்லுவது போல நம் வெளிப்புற வாழ்க்கை உள்ளார்ந்த அன்பின் பிரதிபலிப்பு ஆக வேண்டும். அன்பின்றி வெளிப்புற பக்தி வெறும் ஆடம்பரமாக மாறிவிடும். இன்றைய உலகிலும் இதே நிலை. மதம், சட்டம், ஒழுக்கம் அனைத்தையும் பேசுகிறோம், ஆனால் அன்பு குறைந்து வருகிறது. அசிசியா நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எங்கே நியாயம் காண்கிறீர்களோ அங்கே இரக்கம் கொண்டு செல்லுங்கள், அன்பு வெற்றிடும் இடத்தில் நியாயம் ஒளிரும் என்று சொல்லுகிறார். ஆக உலக வாழ்க்கையோடு நமது செயல் என்னவென்றால், இன்றைய உலகம் நியாயம் என்ற பெயரில் பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமுதாயத்தில் அதிகாரம் வாய்ந்தோர் தன் நியாயத்தை பேசுகிறார்கள். ஏழை, பின்தங்கியவர்கள், உண்மையாளர், அவர்களின் குரல் அடக்கப்படுகிறது. சட்டமும் விதிகளும் பலருக்கு பாதுகாப்பாக இல்லாமல் அழுத்தமாக மாறுகின்றன. இந்த நிலையில் தான் பவுலடியாரும் இயேசுவும் இன்றைய வார்த்தைகளிலே அழைக்கிறார், நியாயத்தை விட அருளில் வாழுங்கள், அருளே மனிதனை மீண்டும் மனிதனாக மாற்றுகிறது என்று புனித ஜான் 2ஆம் பவுல் சொல்லுகிறார். நியாயம் இல்லாமல் அருள் கடினம், ஆனால் அருள் இல்லாமல் நியாயமோ கொடூரம் என்று சொல்லுகிறார். ஆக மன்னிப்பும் அருளின் முகத்தை இன்றைய உலக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தந்தையே, இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சிலுவையிலே ஆண்டவர் இயேசு நியாயமல்லாமல் அருள் வெளிப்பட்டது. அதாவது ஒரு வகையான நியாயத்தின் பாதை பணிவை நமக்கு சொல்லித் தருகிறார். 1 பேதுரு 5:6 தாழ்மையாய் இருங்கள், கடவுளும் கூட உயர்த்தியவாறு என்று. ரோமையர் 13:10 அன்பு சட்டத்தின் நிறைவு என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆக நான் கடவுளின் அருளில் சிறிய மலர், எனது குற்றங்களோ அவர்களுடைய கருணையை காணும் தளம். அவர் நமக்கு கற்றுத்தந்தது சிறிய பணிவான செயல் கூட கடவுளின் அருளின் பிரதிபலிப்பு என்று குழந்தை தெரசா சொல்லுவது போல. நீதி தேவை, ஆனால் அது இரக்கத்தால் தொடங்க வேண்டும் என்று வின்சென்ட் டி பால் சொல்லித் தருகிறார்.
ஆக மற்றவர்களை நியாயப்படுத்தாதீர்கள், கடவுள் உங்கள் இதயத்தை நியாயப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆக அருள் நம்மை சட்டத்திலிருந்து சுதந்திரமாக்குகிறது. வெளிப்புற சடங்குகளை விட உள்ளார்ந்த அன்பு முக்கியம். நியாயம் சொல்லும் முன் அதை திருந்தி வாழுகிற தன்மை நமக்கு வேண்டும். அருளை அனுபவிக்கும் மனிதன் பிறருக்கும் அருளாக மாற வேண்டும். அருளும் பணிவும் சேர்ந்திடும் இடத்தில் கடவுள் நிறைவேற்றுபவர் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்கு என்று சொல்கிறார், உங்கள் உள்ள தூய்மைப்படுத்துங்கள், அப்போதுதான் உங்கள் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்று லூக்கா 11:41 சொல்கிறார். நம் நம்பிக்கை வெளிப்புற நியாயத்தால் அல்ல, உள்ளார்ந்த அருளால் உயிரூட்டப்படும். அப்போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ முடியும். கடவுள் அவரின்றி இந்த உலகத்தில் எதுவுமே அவரெல்லாம் படைக்கப்பட்டிருக்கார். ஆகவே நம் இதயத்தின் அருளை ஏற்கும் மனம் தேவை. நியாயத்தின் கல்லை விட்டு அருளின் மலரை தழுவோம் என்று சொல்கிறார். எபேசியர் 2:8 உணர்த்துவது போல அருளினால் நாம் மீட்கப்பட்டோம், நம்பிக்கையால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. நியாயம் பேசாதே, அருளோடு வா. இதய தூய்மை நியாயத்தின் உண்மை. அருள் வென்றிடும் இடம் அன்பு மலரும். நியாயத்திற்கு அப்பாற்பட்ட அருளின் உலகம் என்பதை உணர்த்துகிறார் இறைவன். அதை உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நான் தான் சரி, எனது செயல்தான் சரி என்ற ஒரு பிடிவாத குணத்தோடு வாழாமல், உமது அருள் இல்லாமல் எங்கள் வாழ்வு எப்போதுமே மாற்றப்படாது என்பதை உணர்ந்து உமது அருளோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.